அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் ஸ்டாக் வாட்டர் ரசங்க. இந்த ரசம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு டைம் வச்சிங்கன்னா அடிக்கடி இதை தான் நீங்கள் செய்வீங்க. வெல்கம் டு மை சேனல் குக் ஃபார் மை செல்லம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நேற்று எடுத்து வச்ச மட்டன் ஸ்டாக் வாட்டருங்க ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதனால் மேலே எப்படி இருக்குது, சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி இதில் சேர்த்துருக்குறாங்க. மொத்தமே 1 லிட்டர் ரசம் வருங்க. 1 டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 8 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் வரமல்லி, 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றுங்க. அரை டீஸ்பூன் கடுகு, 2 காஞ்ச மிளகாய், 1 பச்சை மிளகாய், கொஞ்சமாக பெருங்காயம், ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் கறி மசால் பொடி சேர்த்துட்டு தக்காளி குழையிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. அரைச்சி வச்ச மிளகு சீரகம் பூண்டு பொடியை இதில் சேர்த்துடலாம். ஸ்டாக் வாட்டரில் புளி கரைச்சி வச்சுருக்க அதையும் சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்துடலாம். இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நல்லா சுடு சாதத்தில் ரசம் ஊற்றி சிக்கன் ஆர் மட்டன் ஃப்ரை அல்லது ஆம்லெட் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் சொல்லுவீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.